ஏய் கடகட வாசல் கட்ட உடனே வலிக்குது. வயசானவன் பார்த்தா ரொம்ப தான் பேசுற. டேய் ஆர்மாடா கை வச்சா டேய். ஏய் எங்கடா அவசர காசு நீ ஏன்டா வந்து என்னடா கையா சொல்ற? டேய் ஒண்ணே என்னடா கையா? ஏய் கையா என்னடா இந்த போயா போயா ஓடி போயா. ஏய் போயா போன் சொல்றோம்ல. போயிட்டே ஏய் விடா. என்னடா யாரா அவங்க? என்னடா ஆச்சு? ரிக்ஷாக்காரங்க தம்பி ஏதோ சங்கத்து விழாவான் காசு கேட்டு தொந்தரவு பண்ணாங்க. அதான் அழகர் கை வச்சிருச்சு. ஏன்டா வீட்டுல கோச்சிட்டு ரோட்ல போறவன் வரவன்லாம் அடிக்கிற? இப்ப என்ன சொல்லிட்டான்னு கோவப்படுற? ஏய் சிகரெட் வாங்கிட்டு வாடா. சீட்டுக்குண்ணே. உனக்கு தெரியாது பரமா, இந்த கிழவிக்கு இதே வேலையா போச்சு. சோத்த போட்ட உடனே ஆரம்பிச்சிட வேண்டியது. மாமா இருக்கா, மாமனுக்கு ஒரு மகன் இருக்கு கட்டிக்கன்னு கேட்டா காசு கொடுக்குறான் நெல்லு கொடுக்குறான்றது. அப்ப தின்ன சொத்துக்கு என்ன விற்க பாக்குதா? ரோட்ல போறவன் வர மாதிரி பேசுற. பெத்தவங்க இது கூட கேட்க மாட்டாங்களா? என்ன பரமா நீ கூட நிலம் புரியாம பேசிக்கிட்டு நம்ம இருக்கிற இம்சையில. அடே அப்பா. சரி சரி துளசி வருது பேசாம இரு. எங்க எங்க ஏண்டி நொன்ன அம்மானவனே எகிடுறீங்க, அதே ஜாரி பேரை சொன்னா பம்முற. ஏண்டா ஒரு பொம்பளை பிள்ளை ஏண்டி சீரட்டை கிளை போட்டியாடா? அதை ஏன்டா கொடுத்து நானா சரிச்சிருப்பீங்கடா? ஆறு மணி கை வச்சுங்க. கவனிச்சிருங்க கவனிச்சுக்கிறேன். ஹலோ சுப்பிரமணியபுரம் போலீஸ் ஸ்டேஷன். எந்த இடத்துல நீங்க? ஹலோ ஹலோ அடிக்கடி ஃபோன் பண்றாங்க, பேரை கேட்டா சொல்ல மாட்டாங்க.
இப்படி பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க இப்படி பாசத்தை காட்டுறதுனாலதான் அவங்க இதை பயன்படுத்திக்கிட்டு இப்படியே திரியுறாங்க. பட்டாலாவது புத்தி வருதான்னு பாப்போம். நம்ம போய் இப்ப கூப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்புறம் இந்த ஜென்மத்துக்கு இதுக திருந்தாதுங்க. அதை விடுப்பா, என்னதான் இருந்தாலும் அவன் உன் கூட பிறந்தவன். இங்கே இருக்கும் போதாவது சும்மா தான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஜெயில இருந்து வந்தா கெட்ட சவகாசத்தோட வருவாங்க. அம்மா அவங்க உள்ள இருந்துட்டு வந்தா தான் நம்ம அருமை தெரியும். இப்படியே பார்த்து பார்த்து இந்த நிலைமை கொண்டு வந்திருக்கீங்க. அவன் இங்க இருந்ததை விட உங்க வீட்டுல தான் அதிகமா இருந்திருக்கான். நீங்க சொல்லியே கேட்க மாட்டேன், அப்புறம் நான் சொல்லி. அம்மா வயது தான் சார், பார்த்து செய்யுங்க. செஞ்சிருவோம். வரேன் சார். வாங்க வாங்க. வக்கீல்கிட்ட எல்லாம் பேசிட்டோமா, எல்லாம் அவர் பார்த்துக்குவார். எனக்கு ஒரு அவசரமான வேலை இருக்கு, நான் வரேன். சரிங்க. வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுக்க பணம் இருக்குல்ல? இருக்குங்க. டேய் பார்த்து கூட்டு போங்கடா. ஆனாலும் உனக்கு ரொம்ப தைரியம்டா. உள்ள போயிட்டு வந்ததும் இல்லாம இந்த கட்டோட அந்த புள்ளைய டைவா கொடுக்க வந்துட்டியடா. அடி வாங்கினாதான் காயம் இருக்குமா? அடிச்சா கூட காயம் இருக்கும். இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. நல்லா பேச கத்துக்கிட்டீங்கடா. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். டேய் என்ன கூப்பிடுறாடா? அதுக்கு ஏய் நீ வாடா. போடா, என்னமோ வீர மாதிரி பேசுன. எம்பட்டு நாள் தான் பார்த்துட்டே இருப்பீங்க. போ.